வரவேற்பறைக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, நீ ஒரு குழந்தையை வையாதே பாப்பா அப்படின்னு சின்ன வயசுலேயே விளையாட்டு, கூட்டு விளையாட்டு அப்படிங்கிற பல விஷயங்களை அந்த பாடல்கள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு திணிச்சிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, விளையாட்டால தான் ஒரு குழந்தை ஒரு மிகப்பெரிய மனிதராக, சாதனை மனிதராக, மாமனிதராக மாற முடியும் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம், ஒரு சிறந்த மனிதர்கள் பலர் உருவானது அப்படின்னா அது விளையாட்டின் மூலமாகத்தான். விளையாட்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய அத்தியாவசியம் மட்டுமில்ல, அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துட்டு இருக்கு. இந்த விளையாட்டு எந்த அளவிற்கு முக்கியமானது அப்படிங்கிறத இன்றைய தேசிய விளையாட்டு நாளில் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக திரு ஜி ஸ்ரீதரன் அவர்கள் அர்ஜுனா விருது, துரோணாச்சாரியா விருது, தமிழகத்தில் ஒரே ஒரு துரோணாச்சாரியா விருது பெற்ற ஒரே தமிழர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமையுடையவர், இன்டர்நேஷனல் வாலிபால் கோச் திரு ஸ்ரீதரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவரிடத்தில் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பல விஷயங்களை பேசி தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். நான் சொன்னது மாதிரி சின்ன வயசுலேருந்தே விளையாட்டு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியத்துவமாகவே பாடநூல்கள் வழியாகவே கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் அந்த விளையாட்டுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த நேரத்தில் இந்திய தேசிய விளையாட்டு தினம் எதற்காக கொண்டாடப்படுது? அதாவது இந்திய தேசிய விளையாட்டு தினம் இன்று 29 ஆகஸ்ட் மாதம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே இந்த லைஃப். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தயான் சந்த் அவர்கள் ஹாக்கியில் ஒரு பெரிய மகான், ரொம்ப பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், நம்மளுடைய நாட்டினுடைய இதுவை பயங்கரமாக உயர்த்தினவர் வேர்ல்டில். அவருடைய பேரை வச்சு அன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க. ஸ்போர்ட்ஸ் டே ஒரு நார்மல் டே மாதிரி இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் டே. நீங்கள் மற்ற எவ்வளவோ டே பார்த்துருக்கீங்க, டயபெட்டிக் டே, அந்த டே, இந்த டே, மக்கள் டே, லவ்வர்ஸ் டே எல்லாமே இருக்குது. எல்லா டேவும் நல்லா இருக்கணும்னா ஸ்போர்ட்ஸ் டே கம்பல்சரியாக இருக்கணும். ஸோ இந்த ஒரு நாளும் தினம் தினம் கொண்டாடினாலே போதும். அதாவது இந்த ஒரு நாள் மாத்திரம் இல்லாமல் 365 நாளுமே ஸ்போர்ட்ஸ் டே தான். உங்களுடைய ஹெல்த்து நல்லா இருக்கணும்னா நீங்கள் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். ஸ்போர்ட்ஸ் டேவையே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளாக பிரிக்கலாம். ஒன்று சில்ட்ரன்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் ஸ்போர்ட்ஸ். ரெண்டாவது ப்ரொஃபஷ்னல் ஸ்போர்ட்ஸ். மூணாவது என்டர்டெயின்மெண்ட் ஸ்போர்ட்ஸ். நாலாவது வெட்ரன் ஸ்போர்ட்ஸ். வெட்ரன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா அதாவது வெட்ரன் ஸ்போர்ட்ஸ்னால் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க கூட ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். போய் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தலாம், தங்களுடைய உடல் தகுதியை நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வெட்ரன்ஸு ஸ்போர்ட்ஸ் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்குது. எல்லா கேம்லேயுமே வெட்ரன்ஸுக்கு ஒரு இது கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் முக்கியமாக பார்க்கணுன்னா சில்ட்ரன் ஸ்போர்ட்ஸ் தான். நமக்கு ஏன்னாக்க டோட்டலாக டெவலப்மெண்ட், அதாவது ஒரு மக்களுடைய நல்லா இருக்கணும் மக்கள் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணும். அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும்னாக்க அவங்களுடைய உடல் திறனும் உடல் இதுவும் நல்லா இருக்கணும். அதை நம்ம ரீசெண்ட் இதில் பார்க்குறதே இல்லை. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா நல்லா படித்தா மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாருக்கும் அதுதான் இருக்குது. என் பையன் நல்லா படித்தா போதும்ன்றது, நல்லா படிக்கணும், அதுவும் கம்பல்சரியாக வேணும். நல்லா படிக்கிறதை விட சேர்த்து உடல் திறன் நல்லா இருந்தால் தான் நல்லா வாழ முடியும். அதற்கு முக்கியம் உடல் திறன் முக்கியம். ஒரு ஸ்போர்ட்ஸில் எதுலையாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும், கம்பல்சரியாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். குழந்தைங்களை 6 வயசுலேருந்து எடுத்து 65 வயசு 70 வயசு வரைக்குமே ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு ஏஜ் கிடையாது. இந்த ஏஜில் தான் ஸ்போர்ட்ஸ் விளையாடணும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக டாக்டர் சொன்ன இது என்னென்னா, குழந்தை வயிற்றுலேயே ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிச்சிடுது அப்படின்னாங்க. ஆரம்பிக்கும் போது உதைக்கும் போது அந்த குழந்தைகளை பார்க்கும்போது சின்ன வயசுல சிரிச்ச பிறகு அது நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதே விளையாட்டு மூலமா தான். கையில கிடைக்கிறது, பிடிச்சு இழுக்கிறது, ஓடுறது, தவிழ்றது அப்படிங்கிற எல்லாமே அந்த சின்ன சின்ன விளையாட்டு பாருங்க. வீட்லயே பாருங்க, எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. குழந்தை ஓடும் போதும் சரி, குழந்தை வழிக்கு விழும்போதும் சரி, குழந்தை ஏதாவது புதுசாக ஒரு ஜம்ப் பண்ணிதுனாக்க. ஏன்னாக்க ஸ்போர்ட்ஸ் எப்பவுமே என்னென்னா வாழ்க்கையில் எப்பவுமே ஹாப்பியஸ்ட் டே. ஸ்போர்ட்ஸ் டே தான் ஹாப்பியஸ்ட் டே. நீங்கள் எந்த டே வேணால் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஹாப்பியஸ்ட் டே நீங்கள் லைஃப்பில் பார்க்கவே முடியாது. எல்லா மக்களுக்கும் வேண்டியது ஸ்போர்ட்ஸ் டே. நிச்சயமா அந்த ஊரில் கூட அந்த விளையாடும் போது மத்தியான டைம் போகிறது தெரியாது, கிராசிங் டைம் தெரியாது. வீட்டில் மோஸ்ட்லி எல்லாருமே திட்டு வாங்குறதே விளையாட போகிறான் அப்படிங்கிறதுனா தான். ஏன்னா சாப்பாடு இல்லாமல் அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது அவங்கள ஒரு புத்துணர்வோட மாற்றிக்கிட்டே இருக்கும். குழந்தைகள் ஒன்று இல்லைங்க, எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான நாள் ஸ்போர்ட்ஸ் டே தான். நீங்கள் குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் அந்த பெல் அடிப்பாங்க, ஸ்போர்ட்ஸு கிளாஸ் அப்படின்னா போதும், அவ்வளோதான். தே ஆர் வெரி ஹாப்பி.
ஏன்னாக்கா அது வந்து நீங்கள் இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்களானாக்கா விளையாட்டு மைதானங்கள் கம்மியாயிட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல் அதிகமாகிறதுனால என்ன பண்ணுறாங்க எல்லாருமே, என்னுடைய குழந்தைங்க ஜிம் அனுப்பலாம் அப்படின்றாங்க. ஜிம்மெலாம் அனுப்பவே வேண்டாம். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களை கிரவுண்டுக்கு அனுப்புங்க, ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ண வைங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க படிப்பில் டாப் கிளாஸில் வருவாங்க. ஈவன் கார்ப்பரேட் ஆஃபீஸ்லலாம் இப்போ சொல்கிறாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து ஒரு நார்மல் மனிதன் வந்து ஒரு 6 ஹவர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் 2 ஹவரில் முடிச்சிருவான். அவனுக்கு இருக்கிற திறமை, அவனுக்கு இருக்கிற உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே ரொம்ப ஹை. அதனால தான் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வந்து எப்பவுமே ரொம்ப அதிகமான ஃப்ளெக்சிபிலிட்டி. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸில் வரும்போது அவங்க அப் அண்ட் டவுன்ஸை பார்க்குறாங்க, தோல்வியும் பார்க்குறாங்க, வெற்றியும் பார்க்குறாங்க. அதில் வந்து அவங்க என்னன்னா ஒரு நல்ல ஸ்டெபோனாக நிற்க முடியுது. அதனால தான் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வந்து டாப் லெவலில் வரைக்கும் வரலாம். நீங்கள் சொன்னீங்க சார், அதாவது கிரவுண்ட்ஸ் எல்லாம் கம்மியாக ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. அதாவது சொல்லுவாங்கல்ல, அதாவது முன்னாடிலாம் குழந்தைங்க தாத்தா பாட்டி வீட்டில் பிறக்கும், ஸோ அதனால் அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு அதிகமாக போகும். இன்றைக்கி குழந்தைங்க அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலில் பிறகுது. கண்டிப்பாக. ஸோ எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் சொன்னீங்க மணி அடிக்கும்போது ஸ்போர்ட்ஸ்னால் எல்லாரும் ஓடிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஆசிரியர்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் பீரியடில் படிக்க வைக்கிறதுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆசிரியர்கள் தான் விளையாட போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடை விதிக்கிறாங்க. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஆசிரியர்களுக்கு என்னென்னா அவங்களுக்கும் ஒரு ப்ரெஷர் ஆகிப்போச்சு. என்னென்னா எல்லா ஸ்கூலுமே நம்பர் 1 வரணும், தமிழ்நாட்டில் நம்பர் 1 வரணும், இந்தியாவில் நம்பர் 1 வரணும். என்னுடைய பையனும் பொண்ணும் படிக்கிற பசங்க வந்து 1100க்கு 1099 வரைக்கும் எடுக்கணும். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நீடட், எல்லாமே வேணும். ஆனால் உங்களுக்கு உடலில் வலிமையோ இல்லை மனதில் வலிமையோ இல்லை உங்களுடைய உடல் கட்டுப்பாடாக இல்லைனாக்க கண்டிப்பாக நீங்கள் எந்த துறையிலையுமே முன்னேற முடியாது. நீங்கள் வந்து வாழ்க்கையில் எந்த துறையில் வேணால் போகலாம். அதனால தான் நீங்கள் பாருங்கள், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் ஸ்போர்ட்ஸும் தான் 2 இதில் இருந்தீங்கன்னா பயங்கரமான பேர் இருக்குது, ஒரு ஸ்டார். ஆனால் இன்டர்நேஷ்னலில் 220 கண்ட்ரியில் சினிமா கிடையாது, ஸ்போர்ட்ஸில் இருக்கவன் தான் ஸ்டார். ஏன்னாக்கா எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்தீங்களான்னா இதே ஏர்போர்ட்டில் பாருங்கள், ஒரு சினிமா ஆக்டர் வரான்னா ஓகே வெரி குட், 4 பேர் இருப்பாங்க. ஒரு கவாஸ்கர், ஒரு சச்சின் டெண்டுல்கர், ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க வர்றாங்க அப்படின்னாக்க எல்லாரும் போய் கையெழுத்து வாங்குவாங்க. எல்லா பசங்களும் சின்ன பசங்களை கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா எவ்ரிபடி வாண்ட்ஸ் தட் சில்ட்ரன் ஷுட் பி எ வெரி குட் ஸ்போர்ட்ஸ் பீப்புள். ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னாக்கா முதல் மாதிரிலாம் இல்லை, முதல்ல சொல்லலாம் ஸ்போர்ட்ஸும்னுவாங்க, இப்போல்லாம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் நவ். என்டையர் இயர் ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை அவனுக்கு வேண்டியது ஒன்றே விளையாட்டு தான். நிச்சயமா நீங்கள் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, அதாவது இன்னைக்கு ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் விளையாட்டு மாணவர்கள் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இன்னைக்கு காலையில் உங்கள்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் படித்த ஒரு செய்தி, அதாவது அரியலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அரியலூர் மாவட்டம் அப்படி தான் 10th 12th இதில் ரேங்கில் லாஸ்ட் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 100 அரசு பள்ளிகளை தேர்வு செய்து அதற்கு விளையாட்டு உபகரணங்கள், அதாவது ஹாக்கி, கால்பந்து, இது விளையாடுறவங்களால மட்டும்தான் புத்தி கூர்மையும் கல்வியும் சேர்ந்து வளரும் அப்படிங்கிறது மாவட்ட நிர்வாகம் முடிவு பண்ணி எல்லா பள்ளிகளுக்கும் விளையாட்டு உபகரணங்களை வாங்கி கொடுத்துருக்காங்க. 200 கால்பந்துகளை வாங்கி பாருங்க. இதுலயே ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் பாருங்க. எந்த ஒரு மாவட்டம் வந்து பின்தங்கி இருக்கோ அந்த மாவட்டத்தில் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, ஸ்போர்ட்ஸில் இருந்தால் அரியலூர் மாவட்டமும் நம்பர் 1 வரலான்ற ஒரு இதுதான். ஏன்னா விளையாட்டு திறமை இருக்கிறவங்களுக்கு தான் புத்தி கூர்மை அதிகம், அவங்களுடைய ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி அதிகம், அவங்களோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டி அதிகம். நான் வந்து ரீசெண்டாக ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸினுடைய கிரேட் மேனை பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், கார்ப்பரேட் ஆஃபீஸில் கூட இனிமேல் போட்டு ஸ்போர்ட்ஸ் பீப்புளெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணணும் ஸ்ரீதர் அப்படின்னார். ஏன் சார்ண்ணே, அவங்கள மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர்ஸ் வேறு யாருமே கிடையாதுன்னாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னாக்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் நிறைய ஜாப்ஸ் இருந்தது, இப்போ கவர்மெண்ட்டில் ஸ்போர்ட்ஸுக்கு ஜாப் கம்மியாகிட்டு வருது. அதனால் என்னுடைய ரெக்வெஸ்ட் என்னென்னா, ஈவன் கார்ப்பரேட் எல்லா கார்ப்பரேட் ஆஃபீஸர்ஸும் தே ஷுட் ஸ்டார்ட் த ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அப்பாயின்மெண்ட். அப்போது நீங்கள் பாருங்கள், உங்களுடைய கார்ப்பரேட்டும் மேலே போகும், உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் இதுவும் மேலே போகும், நேஷ்னலே ப்ரைட் ஆகும்.
நிச்சயமா நீங்க சொன்னீங்க. அதாவது இன்னைக்கு அந்த அரசு துறைகள்ல விளையாடுறவங்களுக்கான வாய்ப்புகள் குறைக்கப்படுற போது, சரி படித்தால் மட்டும்தான் நம்மளால வேலைக்கு போக முடியும். விளையாட்டுல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண அந்த அளவுக்கு ஷைன் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது. ஸோ இந்த அரசு துறைகள்ல தொடர்ந்து இந்த மாதிரி விளையாடுகிறவருக்கான வாய்ப்பு இருந்தா எல்லாருமே ஒரு விளையாட்டு அப்படிங்கிறத ஒரு பகுதியாவே கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. கண்டிப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னுங்க ஸ்போர்ட்ஸில். ஏன் நம்பர் ஒன்னா நிறைய விஷயம் சொல்லலாம். இங்கே இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் டாப் கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் இது வச்சுருக்காங்க. எல்லா என்வாயர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் என்வாயர்மெண்ட் டாப் கிளாஸாக வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்ஸை பற்றி ரொம்ப அதிகமான அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அத்தாரிட்டிஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்குது, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு SD18 அவங்க ஒரு மெம்பர் செக்ரட்டரியை வச்சு அதுகளுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சு சின்ன குழந்தையிலேருந்து வெட்ரன்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு அவேர்னஸ் பண்ணுறாங்க. அதை தவிர வி ஹாவ் வெரி குட் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஒரு நல்ல டிபார்ட்மெண்டல் டீம்ஸ் எல்லாம் இருக்குது. தென் நீங்கள் சில்ட்ரன்ஸுக்கு எல்லாம் யாரோ கேட்டாங்க, சார் என்னுடைய சைல்டு ஒரு நல்ல பிளேயர் சார், ஒரு 6 அடி இருக்காங்க, சின்ன பையங்க, எங்கே நான் சொன்னேன் நிறைய கிளப்ஸ் இருக்குது. வாலிபாலை பொறுத்த வரைக்கும் நான் வாலிபால் கோச்சு. அதனால் சென்னையில் எடுத்திங்களானாவே ஒரு 4 பெரிய கிளப் இருக்குது உங்களுக்கு. நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிளப்னு எக்மோரில் இருக்குது, சென்னை ஸ்பைக்கர்ஸ்னு இருக்குது, GKM கிளப்னு இருக்குது, அசோக் நகரில் பிரபாகரன் ஒருத்தர் பயங்கர கிளப் வச்சுருக்காங்க, அகாடமிஸ் இருக்குது. எல்லா பசங்களும் ஸ்போர்ட்ஸில் போகணும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லை, என்டையர் இயர் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு என்னுடைய விருப்பம். நிச்சயமாக சார். இன்னும் இந்த விளையாட்டு சார்பாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இந்த விளையாட்டு நம்ம விளையாடுற போது என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். நேர்களே, அதாவது துரோணாச்சாரியா GE ஸ்ரீதரன் அவர்கள் விளையாட்டு சம்மந்தமாக நமக்கு நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த விளையாட்டினால என்னென்ன பயன்கள் இருக்குது, இன்னும் என்னென்ன விளையாடுபவர்கள் சாதிக்கலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம்.